ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு, ஸ்லேப்பி மீன் சூப்பராக இருக்கும். விறகடுப்பில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கி விறகடுப்பில் செஞ்சுருக்கோன்னா தாளித்து விட்டாச்சு. தாளிப்பது உங்களுக்கு காட்டலை, எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஆகலை. வெங்காயம் தக்காளி வெள்ளம் மீன் குழம்பு மேக்ஸிமம் எல்லோரும் எப்படி வைப்பீங்க? நான் புளி ஊற வச்சுட்டு புளி கரைச்சி தனியாக வடிகட்டிட்டு அதில் மசாலா போட்டு நல்லா கலந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா சுருளை மாதிரி நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி அந்த கரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்றி இதை வச்சுருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு கொஞ்சோண்டு போடணும் குழம்புக்கு. நான் வந்து மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விறகு அடுப்பில் தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு உப்பு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து குழம்பு கிண்டி விடணும். இன்றைக்கி யார் வீட்டில் மீன் குழம்புங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? கமாண்டில் சொல்லி அனுப்புங்க. குழம்பை மூடி வச்சுட்டு கொதி வந்த பிறகு நம்ம வந்து பார்க்குவோம். அதுக்கு இடையில் சின்ன சின்ன வேலை இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், மீனை வந்து எடுக்கணும் தனித்தனியாக. வறுவலுக்கு தனியாக இங்கே இருங்க மீன் வறுவலுக்கு தனியாக, குழம்புல போடுறதுக்கு தனியாக நம்ம எடுக்கணும். அடுத்து மாங்காய் அரியணும் குழம்புக்கு. எங்கள் வீட்டு கொல்லையில் காய்ச்ச மாங்காய். யார் வீட்டில் மாங்காய் இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? மீன் குழம்பு அடுப்பில் இருக்குது. வெளியில் வச்சுருக்கேன்னு தான் சொன்னேன். விறகு அடுப்பில் இதுதான் எங்கள் கிச்சன் கொட்டாய். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவலுக்கு பனைஞ்சி வச்சாச்சு. இங்கே இருங்க, மீன்லாம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா பனைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து குழம்புல மீன் குழம்பெல்லாம் வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இங்கே இருங்க, சிலேபி மீன் குழம்பு. யாராருக்கு இதுமாரி கரைச்சி மண் சட்டியில் வச்சு சாப்பிடுங்கிறத பிடிக்குங்கிறத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறோன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் கழுவுற பாத்திரங்கள் இருக்கிறது எல்லாம் லேட்டாக தான் கழுவணும். குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. எப்படி அதாவது வெளி அடுப்பில் வச்சு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கவுச்சி குழம்புலாம் மண் சட்டியில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். மீதி குழம்பு வைக்கிறதெல்லாம் கேஸ் அடுப்பில் வைக்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி வைப்போம், மண் சட்டியில் மீன் குழம்பு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக மீன் சட்டியில் குழம்பு வச்சாச்சு. அதெல்லாம் அந்த காலத்து நாகரிகம். இதெல்லாம் வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது இப்போ எல்லாம் ஃபேன்சியாக மாறிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மண் சட்டி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. எந்த பிரச்சனைக்கும் நமக்கு இதில் இதோ பனைமட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேப்பரை கொளுத்து மண்ணெண்ணெயெல்லாம் அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துவாங்க. இப்போல்லாம் 2 பேப்பரை கொளுத்து போட்டு இந்த பனைமட்டையை வச்சு அடுப்பு வச்சு விறகடிச்சு வெளி அடுப்பில் சாதம் வடிக்கல. என்றைக்காச்சும் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கிறது. மீனே இப்போ இன்றைக்கி வந்து நான் விறகடுப்பில் தான் வறுக்க போகிறேன். கேஸில் வறுக்க போகிறது இல்லை, விறகடுப்புலேயே செஞ்சுருவோம். நம்ம என்ன கேஸ்லேயே பிறந்து கேஸ்லேயேவா வளர்ந்தோம்? இருக்கட்டுமே, கேஸுன்னு தான் 900 சொச்சம் விற்க ஆரம்பிக்குது, மிச்சம் பண்ணுவோமே அப்படிங்கிறது நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்க. பார்த்திங்களா, குழம்பு நல்லா சூப்பராக ஆவி பறக்கிறாங்க. காலையிலேயே சாதம் வடித்து ரசம் வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணி ஆம்லேட் போட்டு பசங்களாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. பாப்பாவுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு, அவங்களும் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து நைட்டுக்கு தான். நைட்டுக்கு தோசை ஊற்றி மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம், சாதமும் முடிச்சிக்கலாம், நம்ம விருப்பம் அது எப்படின்னாலும். ஓகே, யாராருக்கு இந்த மீன் குழம்பு பிடிக்குங்கிறதுல கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்லாம் வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.